ஆதி என்னும் பராபரையே, அன்பான மனோன்மணியே, சோதி எனும் பஞ்சகத்தாலே, சொற்பெரிய கரிமுகனே, தேது நீக்கும் கந்தவளே, திருத்துகின்ற குருநாதர்களே, 18 சித்தர்களே, பண்பான பரமசிவமே, ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாத விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களும் மற்றும் ஜோதிட சான்றோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்ட்ரோராஜின் இனிய நல்வணக்கங்கள். ஜோதிடம், ஆன்மீகம், வாழ்வியல், மருத்துவம் இந்த 4 தலைப்புகளில் தொடர் காணொலிகளாக கொடுத்தவர்கள். அந்த வகையில் இன்று ஜோதிடத்தில் பரிகாரம் சார்ந்த ஒரு தகவல்கள். இதில் சொல்லப்படக்கூடிய தகவல்கள் அனைத்தும் சற்று வித்தியாசமான தகவலாக இருக்கும். அதே சமயத்தில் நடைமுறையில் நான், எனது நண்பர்கள், எனது ஜோதிட ஆசிரியர்கள் மற்றும் ஜோதிட மூத்தோர்கள் நடைமுறையில் பார்த்து சரிவந்த, அதாவது பாதிப்புகள் குறைய செய்த பரிகாரங்கள் மட்டுமே பதிவுகளாக தருகிறோம். இதில் என்னுடைய அனுபவத்தில் நான் எனது வாடிக்கையாளர்களுக்கு ஒரு தகவலை தருகிறேன். ஆனால் அந்த தகவல் கண்டிப்பாக பண இழப்பு, பலமான கால வரையும் இந்த இரண்டையும் கருத்தில் கொண்டுதான் பரிகாரத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்பதில் எனக்குள் ஒரு பெருமிதம் என்மேலேயே எனக்குண்டு. அந்த வகையில் நான் சொல்லக்கூடிய பரிகாரங்கள் அனைத்தும் தெளிவு பெற ஆராய்ச்சி செய்து உணர்ந்து நடைமுறையில் சரிவந்த தகவல்களையே பரிகாரங்களாக வாடிக்கையாளர்களுக்கும் எனது நண்பர்களுக்கும் சொல்லி வருகிறேன். அந்த வகையில் நான் சொல்லக்கூடிய ஸ்தலங்களுக்கு சென்று முறையாக தரிசனம் செய்து வந்தீர்களானால் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெருத்த மாற்றத்தை தரும் என்பதில் மாற்ற கருத்தில்லை. சரி, பரிகாரத்தின் சார்ந்த ஒரு சில தகவல்களை பற்றி பேசுவோம். பரிகாரங்களே இல்லை என்று சொல்லக்கூடிய ஜோதிடர்களும் இருக்கிறார்கள். பரிகாரம் இருக்கிறது என்று சொல்லக்கூடிய ஜோதிடர்களும் இருக்கிறார்கள். இதில் இரண்டிலேயும் நான் சற்று வித்தியாசமான குணாதிசயம் கொண்டவர். பரிகாரங்கள் இருக்கிறதா? நிச்சயமாக இருக்கிறது. எல்லோருக்கும் இருக்கிறதா பரிகாரங்கள் வேலை செய்யுமா? கண்டிப்பாக வேலை செய்வதில்லை. நடைமுறை அனுபவம். காலபுருஷனுக்கு 8ஆம் இடத்துக்குரிய சொந்தக்காரனான செவ்வாயினுடைய நட்சத்திரமான மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம் இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பரிகாரங்கள் வேலை செய்வதில்லை. அப்படி பரிகாரங்களை செய்ய முடிவதில்லை. அப்படி செய்வதற்கான முயற்சி எடுத்து பலமான சிரத்தை கொண்டு அந்த பரிகாரத்தை செய்யும் பொழுது அவர்களுக்கு இந்த பரிகாரத்தை செய்ததனால் வரக்கூடிய பாதிப்புகளை விட போக்குவரத்தில் அதிகமான பாதிப்புகளை சந்தித்தவர்களை நான் கண்டு உணர்ந்திருக்கிறேன். ஆக செவ்வாயினுடைய நட்சத்திரத்துக்கு பரிகாரங்களை நான் வலியுறுத்துவதுமில்லை, பரிகாரம் செய்ய சொல்லுவதுமில்லை. அதே சமயத்தில் லக்கணத்துக்கு 8க்குரியவன் எந்த கிரகமாக இருக்கிறதோ அல்லது லக்கணத்துக்கு 8ஆம் இடத்தில் எந்த கிரகம் நிற்கிறதோ, 8ஆம் இடத்துக்குரிய கிரகம் எந்த கிரகமாக இருந்தாலும் அதனுடைய கிரகமான முதல் நட்சத்திரம், 2வது அணுஜென்ம நட்சத்திரம், திரிஜென்ம நட்சத்திரம் சார்ந்த நாட்கள் அந்த அணுஜென்ம திரிஜென்ம நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பரிகாரங்கள் வேலை செய்வதில்லை என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. இப்படி 8ஆம் இடத்திற்கோ 8ஆம் இடத்துக்குரிய கிரகத்துக்கு சம்பந்தப்பட்ட நட்சத்திரங்களில் இருக்கக்கூடிய கிரகங்களுக்கு பரிகாரங்கள் வேலை செய்வதில்லை என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. இது இல்லாமல் உங்களுக்கு ஒரு பாதிப்பை தந்தே தீர வேண்டும் என்ற முழு ஆதிக்கத்தோடு பாதிப்பை தரக்கூடிய கிரகங்களுடைய தசாபுத்தி நடக்கும் காலத்தில் நான் சொல்லக்கூடிய பரிகாரங்களை நீங்கள் செய்ய முடியாமல் போகலாமே ஒழிய செய்வதற்கான வாய்ப்பை கிரகம் உங்களுக்கு தருமானால் கண்டிப்பாக அதனுடைய பாதிப்பு குறையும் என்பதில் எந்தவித சந்தேகம் கொண்டு பயணிக்க வேண்டியதில்லை. அப்படிப்பட்ட மிக பழமையான இதிகாசங்களிலும் புராணங்களிலும் சொல்லப்பட்ட ஒரு அற்புதமான ஸ்தலம் கர்நாடகா மாநிலத்தில் உள்ள சிமோகாவுக்கு அருகிலுள்ள ஸ்ரீ கோகர்ணம் என்ற ஸ்தலம். இது ஒரு சிவலிங்கம் ஆதிக்கம் பெற்ற ஸ்தலம். புராண காலத்தில் ராவணேஸ்வரன் ஈஸ்வரனை நினைத்து கடு தவம் இருந்தார். அஷ்டமா சித்திகளை ஏற்கனவே பெற்றிருந்த ராவணேஸ்வரன் மேலும் ஈஸ்வரனை நினைத்து தவம் இருப்பது தேவர்களுக்கு கவலை அளித்தது. தேவர்கள் நினைத்தது போல் ஈஸ்வரரும் ராவணர் முன்பு தோன்றினார். மனம் மகிழ்ந்தார். ராவணனது
பக்தியை பாராட்டி தனது சக்தியின் ஒரு பாகத்தை, பிராணத்தை சிறிய லிங்கமாக மாற்றி ராவணனுக்கு கொடுத்தார். லிங்கத்தை எடுத்துக்கொண்டு ஈஸ்வரர் ஒரு நிபந்தனையும் விதித்தார். இந்த லிங்கத்தை நீ எங்கு வைக்கிறாயோ அங்கேயே நான் தங்கி விடுவேன், எச்சரிக்கையாக செயல்படு என்று சொல்லி அனுப்பினார். ராவணேஸ்வரர் நிபந்தனையை ஏற்றுக்கொண்டு இலங்கையை நோக்கி வந்து கொண்டிருந்தார். சந்தியாவந்தனம் செய்வதை கடமையாக கொண்டிருந்த ராவணன் அதற்குரிய காலம் வருவதை உணர்ந்து லிங்கத்தை கீழே வைக்க முடியாமல் தவித்து கொண்டிருந்தார். இந்த அரிய சந்தர்ப்பத்தை பார்த்து இருந்து கொண்டிருந்த தேவர்கள் விநாயகரது உதவியை நாடினர். விநாயகரும் மானிட உருவம் பெற்று ராவணன் முன்பு தோன்றினார். வந்தது விநாயகர் என்பதை அறியாத ராவணன் லிங்கத்தை விநாயகரிடம் கொடுத்து கீழே வைக்காமல் பாதுகாப்பாக சில நாளிகை வைத்திரு என்று வேண்டுதல் செய்துவிட்டு சந்தியாவந்தனம் செய்ய புறப்பட்டார். இந்த தருணத்தை எதிர்பார்த்திருந்த தேவர்கள் லிங்கத்தினுடைய கணத்தை தங்களோட தெய்வ சக்தியால் அதிகப்படுத்தினர். பலு பொறுக்க முடியாமல், அதாவது அதனுடைய எடை பொறுக்க முடியாமல் விநாயகர் லிங்கத்தை கீழே அதே இடத்தில் வைத்து விட்டார். லிங்கம் தனது அனைத்து சக்தியையும் பூமிக்குள் செலுத்தி கொண்டது. ராவணன் சந்தியாவந்தனத்தை முடித்துவிட்டு திரும்பிய ராவணன் சிறுவனனை காணாது திகைத்தார். சிறுவன் என்ற இடத்தில் லிங்கம் இருப்பதை பார்த்து அதிர்ந்தார். லிங்கத்துக்கு தனது சக்தியெல்லாம் கூட்டி பெயர்த்து எடுக்க முயற்சி செய்தார். அப்போது லிங்கமோ சிறிது அளவுக்கு கூட அசைந்து கொடுக்கவே இல்லை. நிலையாக அங்கேயே நீங்கி தங்கிவிட்டது. சிவனுடைய அதீத சக்தி வென்ற அந்த திருலிங்கம். அந்த இடமே இப்பொழுது கோகர்ணம் என்று அழைக்கப்படுகிறது. ஆக இந்த கோகர்ணம் என்பது அதீத சக்தி கொண்ட ஒரு அற்புத ஸ்தலம் என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. கோகர்ண ஸ்தலம் மிக பிரசித்தி பெற்ற ஸ்தலம். இங்கு லிங்க தரிசனம் செய்யும் முன்பு இந்த திருத்தலம் உருவாகத்திற்கு காரணமாக இருந்த விநாயகரை வழிபட்டுத்தான் செல்ல வேண்டும். இந்த விநாயகர் சன்னதி ஆலயத்தின் வடமேற்கு திசையில் சற்று தொலைவில் உள்ளது. கோகர்ண மகாபலேஸ்வரர். சில குறிப்புகள். இந்த மகாபலேஸ்வரரை கார்த்திகை மாதத்தில் கோடி தீர்த்தத்தில் நீராடிவிட்டு வழிபட்டால் வாழ்வில் எப்பொழுதும் மகிழ்ச்சியுடன் வாழலாம். நினைத்த காரியம் கைகூடும். நல் எண்ணங்கள் யாவும் நடந்தேறும். கோகர்ண தலத்தில் கால் வைத்தாலே பிரம்மகத்தி போன்ற கொடிய தோஷங்கள் விலகிவிடும். இத்தலத்தில் சேவாத்திரிகளை பூசை செய்து கொள்ளலாம். அதற்கென்று அங்கே பூசாரிகளோ பலமான நிர்வாகமோ எதுவும் இல்லை என்று சொல்லுகிறார்கள். கோகர்ணத்துக்கு வரும் பக்தர்கள் சவரம் செய்து கொள்ள வேண்டும். தந்தை இருப்பினும் சிரார்த்தம் செய்தல் வேண்டும். தந்தையை கொன்ற பாவத்திற்கு ஆளாகக்கூடாது என்பதே இதன் நோக்கமாகும். கருடை தீர்த்தத்தில் நீராடிவிட்டு கருடை மண்டபத்தில் அமர்ந்து சிவன் காயத்ரியை ஜெபிப்பவர்கள் ஊழ்வினை தோஷம் நீங்கி சுகவாழ்வு பெறுவார்கள். வில்வத் தண்ணீரை கொண்டு வந்து அதன் லிங்கத்திற்கு அபிஷேகம் செய்து அனைத்து தோஷமும் நீங்க பெறலாம். இந்த ஸ்தல அருகில் உள்ள கடலில் ஞாயிறு, திங்கள், புதன்கிழமைகள் நீராட நலம் பல அடையலாம். மாசி மாதத்தில் இங்கு பலமான திருவிழா நடத்தப்படுகிறது. பல லட்சம் மக்கள் இந்த விழாவில் கூடுகிறார்கள். கோகர்ணத்தை நினைத்தாலே முக்தி கிடைக்கும் என்பதில் பெரியோர் வாக்கு. வழி. கோகர்ண ஸ்தலம் கர்நாடகாவில் உள்ளது. கோகர்ணத்துக்கு சென்னை, பெங்களூர் போன்ற பெருநகரிலிருந்து பஸ் வசதி உள்ளது. மந்திராலயம் செல்பவர்கள் அப்படியே கோகர்ணமும் சென்று வரலாம். கோகர்ண மகாபலேஸ்வரர் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பாதாளத்திலிருந்து எடுக்கப்படுகிறது என்பது ஒரு தனிச்சிறப்பு. இது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு மனிதனுக்கு இந்த பிரபஞ்சம் வாய்ப்பை தருகிறதோ அந்த மனிதன் மட்டும்தான் இந்த கோகர்ணத்தில் கால் பதிக்க முடியும் என்பது நிறைய பெரியவர்கள் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன். இது நடைமுறையில் பார்த்திருக்கிறேன். கிட்டத்தட்ட 15 வருடம் முயற்சி செய்பவர்கள் கூட செல்ல முடிவதில்லை. 15 நாட்களில் சென்றவர்களும் உண்டு. சென்றவர்களுக்கு அவர்களுடைய வாழ்வில் மாற்றம் இருக்கிறது. செல்ல முடியாதவர்களுக்கு அந்த ஏற்கனவே இருந்த பாதிப்புகளிலிருந்து அவர்கள் தடுமாறிக்கொண்டு வாழ்க்கையை கடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. அது மட்டுமல்லாமல் அண்ணன் தம்பி பிரச்சனை, பங்காளிகள் பிரச்சனை, இதில் பலமான பாதிப்புக்குட்பட்டு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் சார்ந்த தசாபுத்திகள் நடக்கும் காலத்தில்
உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திலேயோ அல்லது வளர்பிறையில் வரக்கூடிய பிரதோஷத்தன்றோ ஒரு முறை சென்று வந்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் பெருத்த மாற்றம் தெரியும். இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய சக்தியை உணர்ந்தே ஆக வேண்டும். இந்த பூமியில் நான் பிறந்துவிட்டேன், இறப்பதற்குள் ஏதாவது சாதித்து விட வேண்டும் என்ற எண்ணத்தோடு சாதிப்பது மட்டுமே இலக்கு என்ற ஒற்றை எண்ணத்தோடு வாழ்கின்ற மனிதர்களுக்கு உங்களுடைய காரியங்கள் கைகூடவில்லையா? ஒரே ஒரு முறை சென்று வந்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் பெருத்த மாற்றம் ஏற்படும் என்பதில் மாற்று கருத்தில்லை. யார் ஒருவர் தொடர்ந்து 12 வளர்பிறை பிரதோஷத்தன்று கோகர்ணத்தில் தரிசனத்தை செய்து வருகிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் முன்னோர் செய்த பாவம் எவ்வளவு பெரிய பாவமாக இருந்தாலும் அந்த பாவத்திலிருந்து உங்களை விடுவித்து நல்ல வாழ்க்கை தர கோகர்ணம் மகாபலேஸ்வரர் காத்திருக்கிறார் என்பதை சொல்லிக்கொண்டு மற்றும் அடுத்ததொரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோன் மங்கையர் பதிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோ இமை என்னும் பிழை வராமல் காக்க செங்கன் மால் மருகன் யானைச்சரன் பதம் காப்பதாமே.